எல்லா பேனரும் கிழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா எங்களுடைய தலைவருடைய பேனர்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் வந்து கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும் ஆபீஸ வந்து கொளுத்துறதும் இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வந்து வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோட சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்திச்சோம், சிவனானந்த் சார் சந்திச்சோம். அதுல எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமா 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லயும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கவுண்டிங்க உள்ள வந்து பாதிப்புக்குள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் வந்து டிராபிக் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரோட்ல 2000, 3000, 5000 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள இருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. அதனால கவுண்டிங் சென்டர்ஸ் பக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணோம். இது வந்து பப்ளிக்குக்கும் சரி போக்குவரத்துக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மேல வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியில போய் அவங்க வந்து தொண்டர்களோட வந்து கொண்டாடலாம். இதை வந்து தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, கவுண்டிங் வந்து நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு ரவுண்டும் எண்ணி முடிக்கப்படும் பொழுது அப்பொழுதே வந்து அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடைசி ரவுண்ட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது இது வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறதா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், பண்றோம்னு சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் ஓட்ஸ்ல வந்து நிறைய லெட்ஜர் இல்லாம வந்து போஸ்டல் ஓட்ஸை வந்து கொண்டு வர பாக்குறாங்க. நாங்க சொல்லியிருக்கோம் வேட்பாளர்களுக்கு வந்து லெட்ஜர் காப்பியோட போஸ்டல் ஓட்ஸை வந்து கொடுக்கணும். லெட்ஜர் காப்பியில என்னெல்லாம் இருக்கோ அந்த போஸ்டல் ஓட்டை மட்டுமே வந்து கணக்கில் எடுத்து எண்ணப்படணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கோரிக்கையை தான் வச்சிருக்கோம். திருச்சியில வந்து யாரு வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆபீஸ் எரிச்சாங்களோ, யாரு உண்மையா எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். பெயரளவுக்கு கண் துடைப்புக்காக கைது வந்து நாங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த 3 கோரிக்கையும் உடனடியாக வந்து சரி செய்ய சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமான கோரிக்கை 1 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த கட்சிக்காரர்களும் கவுண்டிங் சென்டர் கேட்டுக்கு வெளியே நிக்க கூடாதுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, கவுண்டிங் வந்து அமைதியான முறையில் நடக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு மேடம் கூட டிஸ்கஷன் பண்ணோம். எனி क्वेश्चन? இல்ல, கவுண்டிங் சென்டருக்கு வெளியே பொதுவா வந்து கூட்டங்கள் கூட வந்து அனுமதிச்சிருக்காங்க. இந்த தாட்டி வந்து கவுண்டிங் சென்டருக்கு வெளியே வந்து நம்ம யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க லைலா காலேஜ்ல. அது வந்து கேட்டுக்குள்ள கொடுத்திருக்காங்க.
பொதுவா வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே வந்து எந்த குரூப் எந்த கட்சிக்காரங்களும் ஒரு குரூப்பா வந்து 1000-2000 பேர் வந்து கூடாத இருக்க வரைக்கும் கவுண்டிங் சென்டர்ஸ் எந்த பிரச்சனை இருக்காது. அதை வலியுறுத்தி இருக்கோம். உடனடியாக அவங்க வந்து நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இல்ல இது நாங்க ஆல்ரெடி வலியுறுத்தினது தான். கவுண்டிங் சென்டர்ல கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. QR கோடை வந்து நாங்க வரவேற்கிறோம். மாநில ஊழியர்கள் மேற்பார்வையிட நீக்கணும் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அவங்க மம்தா போட்ட கேஸ் வந்து மாநில அளவில் பணியாற்ற அலுவலர்கள் வழிமுறைகள். இல்ல இன்னைக்கு ஆர்ஓஸ் எல்லாமே மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல அந்த இஷ்யூஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை வந்து நடத்தணும். கண்டிப்பா மம்தா பானர்ஜி மேடம் உடைய குரலுக்கு நாங்க வந்து செவிசாய்க்கிறோம். தேங்க்யூ.